ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து செய்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஸ்நாக்ஸ் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது பச்சை குழந்தைங்களுக்கு வந்து இந்த மக்கானால வந்து நிறையா செர்லாக் மாதிரிலாம் வந்து செஞ்சு தருவாங்க. அப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு தினைக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மக்கானா எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய். இந்த வெண்ணெயில் தான் வந்து இந்த மக்கானா வந்து செய்ய போகிறாங்க. இப்போ வெண்ணெய் எடுத்ததுக்கு பதிலாக வந்து இப்போ நெய் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நெய்யை வந்து கடைசியாக டேஸ்ட்டுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த வெண்ணெயில் தான் நம்ம மக்கானாவை பொரித்து சூப்பராக வந்து செய்ய போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் மக்கானா, வெண்ணெய், அவ்வளோதாங்க. வாங்க எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் தான் மக்கானா வந்து சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து உருகாமல் போட்டிங்கன்னா மக்கானா வந்து சொதன்னு போயிடும். அதனால் இது போல் வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மக்கானா வந்து சேர்த்துக்கணுங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 3 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அளவாகவே சாப்பிட்ணும். ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு 100 கிராம் கார்போஹைட்ரேட், 32 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அளவாக எடுத்துக்கணும். அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. ஸோ இதையும் வந்து அளவோடு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மக்கானாவை வந்து இது போல் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுக்கும் போது நல்லா கருகாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து தீஞ்சு போன மாதிரி வந்து சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஸ்மெல்லாம் அடிக்கும். அது போல் பாருங்கள், அடுப்பை வந்து நான் கொஞ்சம் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா வெண்ணெயில் நல்லா வந்து வதக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கருப்பாக வறுக்க இப்போ வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளாக நான் ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பொருளை வந்து சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், இது போல் வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். நான் இது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இது தேவையான பொருட்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், லேசாக வந்து நான் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்ட நேரத்துக்கு அது கொஞ்சம் கருப்பாகிடுச்சு. அதனால் வந்து அது போல் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் வறுக்கணுங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ வந்து இறக்கிடணும். இன்னும் வந்து அடுப்பில் வந்து இருந்துச்சுன்னா அது இன்னும் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வந்து மக்கானா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதை வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்ன்னு வரும்போது நார்மலாக பிஸ்கட்ஸ் அதெல்லாம் மைதா பொருட்களை கொடுக்காம இது போல் மக்கானா வந்து இது போல் வந்து வெண்ணெயில் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிது, ஃபேட் கிடைக்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது காரமாக இருக்கும்னால மொறுன்னு இருக்குங்க. பாப்கார்ன் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது போல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அதோட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், அவ்வளோ மொறுன்னு இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ வந்து நம்ம வாசனைக்கு பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வதக்கும் போது வெண்ணெயோட ஸ்மெல் போகிறதுனால கடைசியிலே வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல்லியாக இருக்கிறதுக்காக இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதனால் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.